ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோனி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் முடி வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு பயோட்டின் லட்டு எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நீங்களும் பண்ணிடாதீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆரோக்கியமான லட்டு தயாரிக்க ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா, அரிசி, கருப்பு உளுந்து, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய், நாட்டு வெல்லம் மற்றும் நெய். இது எல்லாமே உங்களோட எவ்வளவு தேவையோ அந்த அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுகள் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அரிசி, கருப்பு உளுந்து ரெண்டும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, வெள்ளரி விதை இது எல்லாமே லேசாக ஒன்றும் பின்னாடி ஒன்றா வறுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக வறுத்து ஒரே பிளேட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல், ரொம்ப கொடகொடனும் அரைக்காமல், கொஞ்சம் கொரகொரப்பாக, லைட்டு கொரகொரப்பாக, அதாவது நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் சாப்பிட கொஞ்சம் கடித்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இடித்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு, அது நல்லா அந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பாகு பதம்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் செஞ்ச தப்பு இதுதான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுட்டேன். அது உங்களுக்கு பொருள் செய்கிறது அந்த கடைசியில் அந்த இது ஊற்றி கிளறும்போது பாருங்கள், அப்போ தெரியும். சத்து மாவு அந்த அந்த பயோட்டின் பவுடரை வந்து அந்த வெல்லத்தை கூட சேர்த்து கலக்கும்போது உங்களுக்கு அதோட நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டேன். அதனால் சீக்கிரமாக வந்து அது வந்து இறுகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டான பாகுபதம் வர மாதிரி இருந்தால் போதுமான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை அந்த வெல்லத்து கரைசல் கூட சேர்த்து கிளறி நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறி சூடு ஆறுனதும் கையில் உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. நல்ல நமக்கு வந்து உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் இந்த பயோட்டின் லட்டில் வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். நம்ம ஹேருக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. மெயினாக இன்றைக்கி நிறைய ரீசன் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஹேர் லாஸ் தான். அது உங்களுக்கு முற்றிலுமாக இதில் வந்து குறைக்கப்படும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரெசிபி அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை உங்களோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள ஹெல்த்தி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மோனி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் கொண்டு வர போகிறேன். ஹெல்த்து கேர், அப்புறம் வந்து ஹேர் கேர், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து என்னோடய ஆயில் பிஸ்னஸும் நான் லான்ச் பண்ண போகிறேன்.
கூடிய விரைவில் உங்ககிட்ட கொண்டு வர போகிறேன் நான். இதே மாதிரி இப்போ எப்படி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கொண்டு வரேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை அடிக்கடி உங்களுக்கு என்னோடய சேனலில் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னும் நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.